ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம் குக்கிங். இன்றைக்கி நம்ம இல்லறமில் கொல்லு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் இல்லறம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு கொல்லு நைட்டே ஊற வச்சுக்கணும். நான் இது சுண்டலும் செய்கிறதுனால 1/2 கப் கொல்லு எடுத்திருக்கேன். நீங்கள் ரசம் மட்டும் வைக்கிறதா இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொல்லு எடுத்தால் போதும். இது இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 8லேருந்து 10 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொல்லு வெந்துடுச்சு. இந்த மாதிரி கையால் அழுத்தி பார்த்திங்கன்னா கொல்லு சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த கொல்லு தண்ணியை தனியாக வேறு கிண்ணத்தில் வடித்து எடுத்துக்கலாம். வடித்த இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம இப்போ ரசம் பண்ண போகிறோம். இது நல்லா வடிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொல்லில் நம்ம சுண்டல் செஞ்சுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நல்ல வெயிட் லாஸ் ஸ்நாக்கும் கூட. இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதனோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கொல்லு வேக வைக்கும் போதே இதில் ரசத்துக்கு தேவையான தக்காளியும் போட்டு வேக வச்சிட்டோம்னா அது நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தக்காளி ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்க தேவையில்லை. வெந்துடுச்சுன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். வேக வச்ச இந்த தக்காளியை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் இருக்க தோலை எடுத்துடுங்க. தக்காளி ஏற்கனவே வெந்துட்டதுனால தோல் ஈஸியாக தனியாக வந்துடும். இப்போது ஒரு ஸ்பூனோ அப்படி இல்லைன்னா ஒரு மத்து வச்சோ இதை நல்லா மசிச்சு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா இதனோட ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சிட்டு அதனோட தண்ணியை மட்டும் இதில் சேர்த்திடுங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்திட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அதுக்கப்புறமா 2 காஞ்சி மிளகாவை ஒரு 2-3 கிள்ளிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திட்டு இதனோட இடித்து வச்ச ஒரு 4-5 பூண்டை சேர்த்திக்கோங்க. பூண்டில் தோல் எடுக்க வேண்டாம். ரசத்துக்கு தோலோடு போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச தக்காளி சாறை இதில் சேர்த்திடுங்க. இப்போது இது புளியினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஒருவேளை தக்காளியை வேக வைக்க மறந்துட்டிங்கன்னா தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு பூண்டு வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியை சேர்த்து கொதிக்க வைங்க. புளியோட பச்சை வாசனை போனதும் கொல்லு தண்ணியும் சேர்த்திட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மிளகும் 3/4 டீஸ்பூன் சீரகமும் பொடி பண்ணி சேர்த்திக்கோங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி லேசாக மேலே நுரைச்சி வரும்போதே பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியும் சேர்த்திட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான கொல்லு ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்தை சூடான சாதத்தோட காய்கறிகளோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த கொல்லு ரசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.